இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்துட்டு ஒரு 1/2 கிலோ சிக்கனை வந்து வாங்கிட்டோம். இதை கழுவி எடுத்துக்கிட்டோம். இதை நம்ம வந்து எப்படி மசாலா மிக்ஸ் பண்ணுறது இப்போ பார்க்க போகிறோம். தனி மிளகாய் தூள் வந்து நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். தனி மிளகாய் தூள் எப்படின்னா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. நம்ம வந்துட்டு தனி மிளகாய் தூள் வந்துட்டு ஒரு 1/2 பாக்கெட் இருந்துச்சு, 1/2 பாக்கெட்டுமே போட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு கறி மசாலா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா உங்களுக்கு கறி மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தயிர் வந்துட்டு நீங்கள் ஒரு பாக்கெட்டு தயிர் வந்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு பாக்கெட் தயிர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா புளிப்புக்காக கொஞ்சம் லைட்டாக தயிர் சேர்த்ததுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது நீங்கள் வந்துட்டு கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வீட்டில் செய்கிறதுனால செஞ்சுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் மாத்திரம் வந்துட்டு இஞ்சி விழுது சேர்த்துக்கிறணும். அப்புறம் லெமன் ஒரு 1/2 லெமன் வந்துட்டு நீங்கள் புளிஞ்சு விட்டுக்கோங்க. எங்கிட்ட வந்துட்டு சின்ன லெமனாக இருந்ததுனால நாங்கள் 2யும் புளிஞ்சு விட்டுக்கிட்டோம். நீங்கள் கொஞ்சம் பெரிய லெமனாக இருந்துச்சுன்னா 1/2 லெமன் மாத்திரமே போதுமான அளவு. ஏன்னா வந்துட்டு ரொம்பவும் புளிப்பு எடுத்துக்கிறக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உப்பு வந்துட்டு உங்களுக்கு எப்போயுமே தேவையான அளவு வந்துட்டு நீங்கள் உப்பு வந்து போட்டுக்கோங்க. எங்களுக்கு வந்துட்டு ஏற்ற மாதிரி 2 ஸ்பூன் மாத்திரம் நாங்கள் உப்பு போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் விடணும். கொஞ்சம் வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு ரூம் டெம்பரேச்சர்லேயே வைக்கணும். நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்துட்டு வைக்கக்கூடாது. அதான் மெயினே. ரூம் டெம்பரேச்சரில் வச்சிட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அது எல்லாமே கெட்டியாகி கொஞ்சம் நல்லாயிருக்கும். சிக்கன் நீங்கள் ரைஸில் போட்டு பிரட்டும் போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெய் எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி நெய்யை வந்து ஊற்றணும். நெய்யை வந்து இதில் போட்டுடணும். போமா நெய் நிறையா போட்டோம். போதும் நெய் ஓரளவுக்கு. இது வந்து நல்லா காயணும். காஞ்சிச்சுன்னா இது வந்து சீரகம் கசகசம் இல்லையா சோம்பா இது ஃபுல்லாக பார்த்துக்கிங்க. இதில் இருக்க எல்லாத்தையும் போட்டுருணும். இப்போ இதை ஃபுல்லாக வந்துட்டு நல்லா கிண்டி விடுறோம். கடப்பாரை பிடிச்சோன்னா கரண்டியை பிடிக்கிறீங்க. நல்லா வந்துட்டு மல்லித்தலை போடணுமா? பேப்பர் பண்ணிக்கோங்க. இது புதினாவா? இது புதினா தலையை கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா வாசனை வரணும். எனக்கு வருது நெய் வாசனை. வாசனை வரும்போது என்ன பண்ணணும்னா அடுத்து ஆஃப் பண்ணிடணும். வாசனை அடுத்து வெட்டி வச்ச வெங்காயம் அவ்வளோதான். இது நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நம்ம இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். இடையில 2 4 பச்சை மிளகாயை போட்டு கிண்டணும். பச்சை மிளகாயை வெட்டக்கூடாது, முழுசாக போடணும். அப்போ தான் சாப்பிடும்போது வாய்க்கில் போயிடும். ஸோ இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. லைட்டாக கிளறி விட்டுருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு சீக்கிரம் வேகும். இதுலேயும் கொஞ்சம் மிளகாத்தூள் போடணும். காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுறாதீங்க. மிளகாத்தூள் தனி மிளகாய் பொடின்னு போட்டுருக்காங்க, அதை போட்டுக்கோங்க. அடுத்து வந்துட்டு காஷ்மீர் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது எவ்வளோ நேரம் அன்றைக்கி கொதிக்கணும்? அது நல்லா ஸ்மெல்லு மூஞ்சில் ஏறுற வரைக்கும் கொதிக்கணும். ஏற்கனவே பிசைஞ்சு ஊற வச்சுருக்கோம்ல, அந்த சிக்கன் எடுத்துடணும். எடுத்து நல்லா மூந்து பார்த்துக்குங்க. நல்லா தண்ணி திருச்சிடாதா? ஒரு வழியாக போட்டாச்சு.
இப்போ நம்ம கறியை போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விடணும். அப்போ தான் அந்த மசாலா ஐட்டம்ஸ் இறங்கும். இப்போ தண்ணி காயம் வச்சுருக்கோம்ல, அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு முன்னாடியே ஊற வச்சுட்டோம். அந்த பாஸ்மதி ரைஸை இதுக்குள்ளே போடணும். அந்த சுடுதண்ணியில் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் விட்டுக்கிறணும். கொஞ்சம் நல்லா கொதிக்கும்போது வந்துட்டு அந்த பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சேர்த்து விட்டுறணும். அப்போனா கொஞ்சம் வாசனைக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த ரைஸோடு சேர்ந்து இதுவும் கொஞ்சம் கொதிக்கும்போது வந்துட்டு அந்த வாசனை தன்மை வரும் சாதத்தில். அதனால் வந்துட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் கொஞ்சம் சேர்த்துடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு புதினா இலை நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கணும். புதினா இலை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு தான் நம்ம ரைஸை ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா ரைஸ் வந்து முன்னாடியே நீங்கள் ஊற வச்சிடணும். ஊற வச்சா தான் உங்களுக்கு இதில் வந்துட்டு வேகும்போது நல்லாயிருக்கும். குழஞ்சிடக்கூடாது, சாதம் குழையாமல் இருக்கணும். அந்த முன்னாடியே பதத்தில் எடுத்துடணும். இப்போ சாதத்தை வந்து நம்ம உள்ளே போட்டாச்சு. இது ஒரு 10 மினிட்ஸ்லேயே வெந்துடும். ஏன்னா முன்னாடியே ஊற வச்சதுனால 10 மினிட்ஸ்லேயே வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துடலாம். கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கிறோம். வெங்காயத்தை பொரிச்சு எடுக்கலாம். இந்த வெங்காயம் வந்து ரொம்ப கறியிடக்கூடாது. நல்லா வந்துட்டு அப்படியே பொன் முருகலாக வரணும்ல, அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு அந்த பிரியாணி மேலே லைட்டாக அப்படி தூவி விடுறதுக்கு மலைச்சாரல் போல் தூங்கணும். இந்த வார்த்தையை நீங்கள் வந்து உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம வந்து இப்போ இந்த சாப்பாடு வேகும்போது கொஞ்சம் உப்பு போட்டு அரை வேக்காடாக இருக்கும்போதே வந்து நம்ம எடுத்து வடிச்சிடுறோம். சரிங்களா? அரை வேக்காடாக இருக்கும்போதே நம்ம எடுத்து வடித்து ரெடியாக வச்சுக்கணும். அந்த இதில் வெங்காயம் வதக்கிட்டு இருக்கோம்ல, அதில் வந்துட்டு கொஞ்சம் பட்டை, ஏலக்காய், இந்த கிராம்பு இதெல்லாம் போட்டு இதையும் வந்துட்டு நல்லா முருகலாக வந்துட்டு வதக்கி எடுத்துக்கணும். இதை வந்துட்டு அந்த பிரியாணி மேலே லைட்டாக தூவுறதுக்காக, வாசனைக்காக பட்டை அதெல்லாம் போட்டு பொரிச்சோல்ல, அது இப்படி தான் வரும். இதை அப்படியே எடுத்து வச்சுக்கணும். இதை வந்து இந்த பிரியாணி மேலே லைட்டாக தூவுனா அந்த சுவையான பிரியாணி ரெடி ஆயிரும். இந்த 3/4 பதம் இந்த பாஸ்மதி ரைஸ் எடுத்து நம்ம சிக்கனோட சேர்த்து பிரட்ட போகிறோம். பிரட்டி தம் வைக்க போகிறோம். தூதம் போகிறோமா? பதம் இந்த பாஸ்மதி ரைஸ் இருக்குல்ல, அதை வந்துட்டு இந்த சிக்கன் நம்ம ஏற்கனவே பொரிச்சு இது கிரேவி மாதிரி வச்சுருக்கோம்ல, இது மேலே லைட்டாக தூவ போகிறோம். தூவி அப்படியே நம்ம தம் வைக்க போகிறோம். இந்த லைட்டை நம்ம பொரிச்சு வச்சதை கொஞ்சம் மேலாப்பில் தூவிக்கணும். ரொம்ப தூவிடக்கூடாது. அப்படியே கொஞ்சம் புதினா, மல்லி, திரும்ப வந்துட்டு கொஞ்சம் ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த கலர் வந்து வரும். நம்ம இந்த ஹைதராபாத் பிரியாணினாவே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஆரஞ்சு ரெட்டிஷாக தான் வரும் இந்த பிரியாணியே. திரும்ப இந்த மாதிரி வச்சுட்டு திரும்ப கொஞ்சம் ரைஸ் நம்ம மேலே போடணும். லேயர் லேயராக வச்சா தான் நமக்கு வந்துட்டு கீழே வரைக்கும் வந்துட்டு அந்த கிரேவி மேலே வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு லேயராக வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு போட்டு இந்த ஃபுட் கலர்லாம் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட்டு அதுக்கு மேலே லைட்டாக ஒரு எல்லோ கலர் ஃபுட் கலர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம பொரிச்ச வெங்காயத்தெல்லாம் மேலே போடணும். அதுக்கு மேலே ஒரு லேயர் சாதத்தை போட்டு அதுக்கப்புறம் அந்த புதினா இலை இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெட் கலர் ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கு மேலே அந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு அந்த புதினா இதெல்லாம் போட்டு மிச்சம் இருக்க சாதத்தை வந்துட்டு நீங்கள் மேலே வந்து வச்சிடணும். நம்ம அந்த பொரிச்ச வெங்காயம், இந்த ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் வந்து போட்டுக்கொள்ள, இதெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ தான் வாசனையாக வரும். அப்புறம் அந்த ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துட்டு இதை அப்படியே வந்துட்டு யூஸ் பண்ணாத ஒரு தோசை சட்டி நல்லா சூடு பண்ணி இப்போ நம்ம வந்து தம் போட போகிறோம். தூக்கி அது மேலே வைக்க போகிறோம். தூக்கி மேலே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இது மேலே வெயிட் ஏதாவது நல்ல வெயிட்டாக வந்து தூக்கி வைக்கணும். உங்கள் வீட்டில் சிலிண்டர் ஏதாவது இருந்துச்சுன்னா தூக்கி அது மேலே வச்சுருங்க. நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம அந்த தம் வச்சுருந்தோம்ல, அந்த தம்மை உடைக்கணும். அதான் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ். எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு நம்ம அடியிலேருந்து நல்லா எடுத்து அந்த சாதத்தை ஃபுல்லாக வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றுறப்ப வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அடியிலேருந்து எடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த கிரேவி எல்லாமே வந்துட்டு நமக்கு மேலாப்பில் வரும். அடியிலேருந்து எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே வந்துட்டு போட்டு கிளறி விடணும் நல்லா. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த கிரேவி சாதம் எல்லாம் வந்துட்டு ஒன்றா மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆகிறப்போ வந்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு சாதத்தை மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் சாப்பிட்றப்போ உங்களுக்கு சூடான சுவையான ஹைதராபாத் பிரியாணி ரெடி ஆயிடும்.
ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி செய்ய போறோம். ஒரு தடவை இவனை புடி நீ புடி நான் பேசுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா எதுக்குமே தெரியல. ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேம் பாக்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேம் பாக்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா சண்டே பிரியாணி செய்யலாம். இல்லை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சண்டே சமையல் தான் செய்ய போகிறோம். எதுக்குனே திரும்பி சண்டே சமையல் செய்ய போகிறோட திரும்பி சும்மா பேசுகிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேம் பாக்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ சண்டே சும்மா இருந்தேன் அவன் டப்புல எதுக்குனே சிரிக்கிறேன். ஃப்ளோர் ஏதோ டக்கு டக்குன்னு போகிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேம் பாக்ஸ்.